ஹே மை லவ்ஸ், இன்னைக்கு நாம 2026 வெளியான மேட் இன் கொரியா அப்படின்ற ஒரு தமிழ் படத்தை பத்தி தாங்க பார்க்க போறோம். இந்த படம் ஒரு ஃபீல் குட் படங்க. இந்த படத்தோட ஒன்லைனர் என்னன்னா, பெருசா செல்போன் சிக்னல் கூட கிடைக்காத ஒரு கிராமத்தை சார்ந்த ஒரு பொண்ணு கொரியாக்கு போகணும் அப்படின்னு ஆசைப்படுறா. அதற்காக பல முயற்சிகள் எடுக்கிறா. அது அவளுடைய வாழ்நாள் கனவாவே இருக்கு. இதுக்கடையில ஒரு பையனை காதலிக்கவும் செய்யறாங்க. சோ இந்த விஷயம் வீட்டுல தெரிய வருது. அந்த பொண்ணுடைய அப்பா எதிர்ப்பு தெரிவிக்கிறாரு. அதே சமயம் அந்த பையனும் அவ்வளவு ஸ்ட்ராங்கா எல்லாம் இல்லங்க. பட் இங்க இருந்து அப்பா வேற ஒருத்தருக்கு நம்மள கல்யாணம் பண்ணி வச்சிருவாரு அப்படின்னு பயத்துல அந்த பையன் கூட இந்த பொண்ணு ஓடி போயிடுறா. அந்த பையனை நம்பி வீட்டை விட்டு போன அந்த பொண்ணோட வாழ்க்கையில என்னென்னலாம் நடக்குது அப்படின்றது தான் மொத்த படமே. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். இது ஒரு ஃபீல் குட் படம் அப்படின்றதுனால சிட் பேக், ரிலாக்ஸ் அண்ட் என்ஜாய். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது சரண் என்டர்டைன்மெண்ட். நான் தான் சரண். வாங்க வீடியோக்குள்ள போலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல கோலப்புலூர் அப்படின்ற ஒரு அழகான கிராமத்தை காட்டுறாங்க. அந்த கிராமம் அமைஞ்சிருக்கிற இடம் பாக்குறதுக்கு ஊட்டி கொடைக்கானல் மாதிரியான ஏரியாவா இருக்குதுங்க. இப்படி ஒரு கிராமம் இருக்கு அப்படின்னு தமிழ்நாட்டுல பாதி பேருக்கு தெரியாது. ஏன்னா இந்த கிராமத்துல பெருசா நெட்வொர்க்கே இல்லங்க. இந்த கிராமத்துல பிறந்து வளர்ந்த பொண்ணு தான் கைஸ் நம்ம ஹீரோனு. இந்த சின்ன கிராமத்துல பிறந்த நம்ம ஹீரோனுக்கு ஒரு பெரிய கனவு இருக்குது. அது என்னன்னா கொரியாக்கு போகணும் அப்படின்றது தான். இவங்க வீட்டுக்கு பின்னாடி ஒரு யானை இருக்குங்க. அந்த யானை ஹீரோனுக்கு பழக்கப்பட்ட யானை தான் போல. அந்த யானை மேல ஏறி நின்னு நெட்வொர்க் கிடைக்குதா அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பாக்குறாங்க. அந்த டைம்ல கிடைக்கிற சிக்னலை வச்சு கொரியன் சாங்ஸ், வீடியோஸ் எல்லாத்தையுமே டவுன்லோட் பண்ணிப்பாங்க. பெருசா இன்டர்நெட் வசதி, செல்போன் டவர் கூட கிடைக்காத ஒரு கிராமத்துல பிறந்த ஒரு பொண்ணை பாக்குறதுக்காக கொரியால இருந்து ஒரு 4 பேர் வராங்க அப்படின்னு சொன்னா உங்களால நம்ப முடியுமா? நம்பலனாலும் அதுதான் நெசம். சின்ன வயசுல இருந்து ஹீரோனோட வாழ்க்கையில என்னென்னலாம் நடந்தது அப்படின்றத நம்ம கிட்ட ஷேர் பண்றாங்க. ஹீரோனுடைய பேரு செண்பகம். எல்லோரும் செம்பா அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்க. கொரியாக்கு போகணும் அப்படின்ற ஆசை நம்ம ஹீரோனுக்கு எப்படி வந்ததுன்னா, அவங்க ஸ்கூல்ல நடந்த ஒரு டிராமா காம்படிஷன் தாங்க. நம்ம ஹீரோனுடைய டீச்சர் ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கும் ஒரு கேரக்டர் கொடுத்து ஸ்டேஜ்ல பெர்ஃபார்ம் பண்ண வச்சிருந்திருப்பாங்க. சுப்பிரமணிய பாரதியார், சுபாஷ் சந்திர போஸ் இவர்களுக்கு நடுவுல நம்ம ஹீரோயின் ஒரு பெண்ணுடைய கேரக்டர்ல நடிச்சிருந்திருப்பாங்க. அந்த கேரக்டரோட பேரு செம்பவலம் அப்படின்றது தான். இப்படி ஒருத்தங்களை நம்ம கேள்விப்பட்டதே இல்ல. ஆக்சுவலா இந்த டிராமா நடிக்கிற வரைக்கும் ஹீரோனுக்கும் அவங்கள பத்தி எதுவுமே தெரியாதான். செம்பவலம் அப்படின்றவங்க முன்ன ஒரு காலத்துல கன்னியாகுமரியில இருந்து கொரியாக்கு போயிருந்திருக்காங்க. கொரியால இன்றைய காலகட்டத்துல கூட தமிழ் லாங்குவேஜ் வந்து அவங்களுடைய மொழியிலையும் கலந்திருக்கும். அம்மா, அப்பா அப்படின்றதுல ஆரம்பிச்சு ஏகப்பட்ட தமிழ் வார்த்தைகளை இன்றளவுமே பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. செம்பவலம் அப்படின்ற ராணி தமிழ்நாட்டுல இருந்து கொரியாக்கு போய் அங்க நம்ம தமிழ் கலாச்சாரம், பண்பாடு எல்லாத்தையுமே எல்லாருக்குமே சொல்லி கொடுத்திருந்திருக்காங்க. அவங்களுடைய கதாபாத்திரத்தை எடுத்துதான் நம்ம ஹீரோன் ஸ்டேஜ்ல பெர்ஃபார்ம் பண்ணிருப்பாங்க. ஹீரோனுடைய பெர்ஃபார்மன்ஸை பார்த்து எல்லாருமே பயங்கரமா கிளாப் பண்ணி இருந்திருக்காங்க. ஹீரோனோட பெர்ஃபார்மன்ஸை பார்த்து ஹீரோனுடைய அப்பாவும் ரொம்ப ஹாப்பியா இருந்திருக்காருங்க. ஹீரோனுடைய ஸ்டேஜ் பெர்ஃபார்மன்ஸ் எந்த அளவுக்கு ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணி இருந்திருக்கு அப்படின்னா, ஹீரோனுடைய பேரு செண்பகம். ஆனா எல்லாருமே அந்த ராணியோட பேரை சொல்லி ஹீரோனை கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. செண்பவலம் அப்படின்னு தொடர்ந்து எல்லாருமே கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் இந்த ராணியை பத்தி மேலும் சில விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம் அப்படின்ட்டு ஹீரோன் இந்த ராணியை பத்தின தரவுகளை எல்லாம் தேட ஆரம்பிச்சிருந்திருக்காங்க. அதன் மூலமா கொரியாவை பத்தி சில இன்ஃபர்மேஷன்லாம் கிடைச்சிருக்குது. கொரியன் லாங்குவேஜ் கத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு லாங்குவேஜ் பிராக்டிஸ் பண்ணுவாங்க. அப்புறம் கொரியன்ஸ் உணவு சாப்பிடும் முறை, அந்த ஸ்டிக்கை வச்சு நூடுல்ஸ் எல்லாம் சாப்பிடுவாங்க இல்லையா, அது எல்லாத்தையும் கூட நம்ம ஹீரோயின் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. கூடவே ஹீரோயினோட வீட்டுல வேலை பார்க்கக்கூடிய ஹெல்ப்பரும் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருப்பாருங்க. தேயிலை தோட்டத்துல எல்லாரும் வேலை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. ஹீரோயின் ஹெட்போன்ஸை மாட்டிக்கிட்டு பாட்டை என்ஜாய் பண்ணி கேட்டுட்டு இருப்பாங்க. என்ன பாட்டு தாமா கேட்கிற, கொஞ்சம் சத்தம் வச்சீங்கன்னா நாங்களும் கேட்போம்ல அப்படிங்கும் போது, இந்த பாட்டெல்லாம் உங்களுக்கு புரியாது அப்படின்னு சொல்ல, அப்படி என்னமா புரியாத பாட்டு கேட்கிற, K-pop அப்படின்னு சொல்லிட்டு கொரியன் கல்ச்சர்ல இருக்கக்கூடிய பாட்டு, படங்கள் இது எல்லாத்தையுமே தொடர்ந்து அப்சர்வ் பண்ண ஆரம்பிப்பாங்க. கொரியாவை நம்ம ஹீரோனுக்கு எந்த அளவுக்கு பிடிக்குமோ அதே அளவுக்கு மணி அப்படின்ற ஒரு பையனையும் பிடிக்குங்க. இவங்க 2 பேரும் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருப்பாங்க கைஸ். அப்பதான் நம்ம ஹீரோயின் வந்து அவங்களுடைய கொரியா கனவை பத்தி மணி கிட்ட சொல்லுவாங்க. அட, என்கிட்ட இதை முன்னாடியே சொல்லிருக்கலாமே, அதுக்கு நான் உனக்கு உதவி செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீ நேரா ரயில்வே ஸ்டேஷனுக்கு போ, கவுண்டர்ல கொரியாக்கு போகணும் அப்படின்னு டிக்கெட் கேளு, அவங்க டிக்கெட் கொடுப்பாங்க. அப்புறம் ட்ரெயினும் வரும், ட்ரெயின் ஏறி நீ பாட்டுக்கு கொரியாக்கு போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்ல, இவ்வளவு மணி சொல்றத நம்பிட்டு நேரா ரயில்வே ஸ்டேஷன்ல போயிட்டு கொரியாக்கு டிக்கெட் கொடுங்கன்னு கேட்க, கொரியாக்கு ட்ரெயின் டிக்கெட்டா, போமா அந்த பக்கம் அப்படின்ற மாதிரி திட்டி விட்டுருவாங்க. சரி, கவுண்டர்ல தான் டிக்கெட் கொடுக்க மாட்டேன்றாங்க, ட்ரெயின் வருதான்னு பார்க்கலான்னு அங்கேயே உட்காந்துக்கிட்டு இருப்பாங்க. இந்த விஷயம் வீட்டுக்கு தெரிய வந்து அவங்க அப்பா பயங்கரமா திட்டுறாரு. எதுக்கு நீ ரயில்வே ஸ்டேஷன்ல போய் உட்காந்துக்கிட்டு இருந்த அப்படின்னு. இல்லப்பா, எனக்கு கொரியா போகணும் அப்படின்னு ரொம்ப ஆசை, மணிதான் சொன்னா அங்க கொரியாக்கு ட்ரெயின் வரும்னு, அதான் போயிட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு போனப்பா அப்படிங்கும் போது, முட்டாளா நீ இப்படி முட்டாள்தனமா யோசிச்சு வச்சிருக்கிற, கொரியாக்கு ட்ரெயின் எல்லாம் கிடையாது அப்படிங்கும் போது, இல்லப்பா என் ஃப்ரெண்டு மணிதான் சொன்னா அப்படிங்கும் போது, அவனுக்கு தான் அறிவில்ல, உனக்கும் அறிவில்ல, கொரியாக்கு ட்ரெயின் எல்லாம் கிடையாது, ஃபிளைட்ல தான் போகணும், அது இங்க இருந்தெல்லாம் போக முடியாது, இங்கிருந்து கோயம்புத்தூருக்கு போகணும், கோயம்புத்தூர்ல இருந்து தான் ஃபிளைட் இருக்கு அப்படின்ற மாதிரி அவங்க அப்பா சொல்லிடுறாரு. நம்ம ஹீரோனுடைய அப்பாக்கு சொந்தமா ஒரு ஹோட்டல் இருக்குதுங்க. ஒரு 4-5 பேர் உட்கார்ந்து சாப்பிடுற அளவுக்கு தாங்க அந்த ஹோட்டலோட கெபாசிட்டி இருக்கும். ஹீரோனுடைய அப்பாக்கு ஒரே ஒரு கனவு தான், ஹீரோனை நல்லா படிக்க வச்சு, அதுவும் குறிப்பா இந்த ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் சம்பந்தப்பட்ட படிப்பை படிக்க வச்சு இந்த சின்ன ஹோட்டலை பெரிய ஹோட்டலா மாத்தி அந்த ஹோட்டலுக்கு முதலாளியா ஹீரோனை உட்கார வைக்கணும் அப்படின்றது தான். ஒரு நாள் ராத்திரி நல்லா மழை பெஞ்சுக்கிட்டு இருக்குது. ஹீரோனும் ஹீரோனோட ஃப்ரெண்ட்ஸும் மழையில நனையாம இருக்கிறதுக்கு ஒரு இடத்துல போய் நிப்பாங்க. அப்ப இவங்க எல்லாம் என்ன படிக்கலாம், என்ன ஆகலாம் அப்படின்றத பத்தி டிஸ்கஸ் பண்ணுவாங்க.
இருப்பாங்க. ஒருத்தவங்களும் அவங்களோட கனவை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்ப மணி சொல்லுவான், பணம் சம்பாதிக்கிறதுக்கு ஏதாவது குரூப் இருக்குதா, அது எந்த குரூப்பா இருந்தாலும் நான் எடுத்துப்பேன் அப்படின்றான். எல்லாரும் அவங்கவங்க என்னென்ன குரூப் எடுப்பாங்க அப்படின்றத சொல்லி முடிச்சிட்டாங்க. எல்லாரும் ஹீரோனை பார்க்க, எல்லாரும் என்ன பாக்குறீங்க, நான் தான் கொரியாக்கு போயிருவனே அப்படின்னு சொல்ல எல்லாரும் கிண்டல் அடிச்சு சிரிக்கிறாங்க. ஹீரோன் வளர்ந்ததுக்கு அப்புறமும் விவரம் தெரிஞ்சதுக்கு அப்புறமும் கூட கொரியாக்கு போகணும் அப்படின்ற அந்த எண்ணம் கொஞ்சம் கூட குறையவே இல்லைங்க. ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஹீரோனுடைய அப்பாக்கு அந்த ஹோட்டல் எப்படியாவது பெருசாக்கணும், அதனால பொண்ணு ஸ்ட்ராங்கா இருக்கணும் அப்படின்ட்டு வெளியூருக்கு அனுப்பி ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படிக்க வைப்பாருங்க. அப்புறம் ஒரு நாள் நம்ம ஹீரோன் பேங்க்குக்கு போயிட்டு பேங்க் மேனேஜர் கிட்ட எனக்கு லோன் வேணும் அப்படின்னு கேக்குறாங்க. உன் மேல எந்த ஒரு அசட்டுமே இல்ல, அப்படி இருக்கும்போது எப்படி நான் லோன் தரது அப்படின்னு கேட்க, கொரியாக்கு போவோம் சார், அங்கிருந்து சம்பாரிச்சு கொண்டு வரும் அப்படிங்கும் போது நீங்க பாட்டுக்கு லோனை வாங்கி போட்டுட்டு கொரியாக்கு போயிருவீங்க, அப்புறம் வட்டியும் வாங்க முடியாம அசலும் வாங்க முடியாம நான் தான் அலைஞ்சுக்கிட்டு இருக்கணும். என்னால பர்சனல் லோன் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி தர முடியாதுமா, ஆனா என்னால எஜுகேஷன் லோன் அரேஞ்ச் பண்ணி தர முடியும், நீ வேணா அப்ளை பண்ணு, முயற்சி பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இந்த மேனேஜர் சொல்லுவாரு. சரி அதெல்லாம் இருக்கட்டும், கடன் வாங்கி கொரியா போய் சுத்தி பாக்குற அளவுக்கு அங்க என்னமா இருக்கு அப்படின்னு கேட்க, உங்களுக்கு எந்த ஹீரோனை சார் ரொம்ப பிடிக்கும், நீங்க ஏன் சார் உங்க பொண்டாட்டியை கல்யாணம் பண்ணீங்க, நீங்க ஏன் சார் இன்னும் சரண் என்டர்டைன்மெண்ட்டை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்க, நீங்க ஏன் சார் பேங்க் மேனேஜர் ஆனீங்க, அதுவும் இந்த பிரான்ச்ல ஏன் சார் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேள்வி கேட்டா உங்ககிட்ட ப்ராப்பரான ஆன்சர் இருக்கா, இல்ல அந்த மாதிரி தான் சார் எனக்கு பிடிக்கும் அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்றாங்க. நாட்கள் நகர ஆரம்பிக்குது. திடீர்னு ஒரு 2 பேரும் ஹோட்டலுக்கு போறாங்க, வீட்டுக்கு போறாங்க, ஹீரோனை பத்தி விசாரணை எல்லாம் பண்ணிட்டு போறாங்க. ஹீரோனோட அம்மாக்கும் அப்பாக்கும் பயங்கர அதிர்ச்சியா இருக்குதுங்க. அதுக்கப்புறம் தான் தெரிய வந்திருக்கு பாஸ்போர்ட் வெரிஃபிகேஷனுக்காக போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்து வந்துட்டு போயிருக்காங்க அப்படின்ட்டு. அம்மா அவங்க அப்பாவை பிடிச்சி திட்டிக்கிட்டு இருக்காங்க, நீங்க கொடுக்குற செல்லம் தான், அவ பாருங்க நம்ம கிட்ட கூட சொல்லாம கோயம்புத்தூர்ல போய் பாஸ்போர்ட் அப்ளை பண்ணிட்டு வந்திருக்கா அப்படின்ட்டு. ஹீரோனுடைய அப்பா அவங்க அம்மாவை சமாதானப்படுத்திட்டு ஹீரோயின் கிட்ட வந்துட்டு, என்னுடைய பெரிய ஆசையே உனக்கு நல்லபடியா கல்யாணம் பண்ணி வச்சுட்டு அந்த ஹோட்டலையும் உன்கிட்ட ஒப்படைச்சிட்டு நிம்மதியா இருக்கலாம் அப்படின்றது தான். இப்படி ஸ்மூத்தா போயிட்டு இருக்கிற நம்ம வாழ்க்கையில திடீர்னு ஒரு 2 பேர் வந்துட்டு உங்க பொண்ணு தான் செண்பகமா அப்படின்ற மாதிரிலாம் விசாரிக்கிறாங்க. ஒரு செகண்ட் திக்குன்னு ஆயிருது. நீ எதுவுமே செய்யக்கூடாது பண்ணக்கூடாது அப்படின்னு நாங்க சொல்ல கிடையாது, இது செய்யறதுனாலும் தயவு செஞ்சு எங்க கிட்ட சொல்லிட்டு பண்ணு அப்படின்ற மாதிரி அப்பா சொல்றாருங்க. இப்ப நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா தன்னோட பாய் ஃப்ரெண்டான மணிக்கு கால் பண்ணா மணி போன் அட்டென்ட் பண்ண மாட்டேன்றாருங்க. மணி பாத்தீங்கன்னா ஒரு பார்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாம மணி விஷயத்துல ரொம்பவே வீக்குங்க. நிறைய கடன் வாங்கி வச்சிருக்காரு போல, அந்த கடனை கட்ட முடியாம திணறிக்கிட்டு இருக்காரு. இப்ப அந்த பணத்தை கலெக்ட் பண்ற ஒரு போன் பண்ணி மிரட்டிக்கிட்டு இருக்காரு பணத்தை கொடுக்க சொல்லி. மணிக்கு கோவம் வந்து பதிலுக்கு அந்த பணத்தை கலெக்ட் பண்றவரை கண்டபடி திட்டி விட அந்த மணி கலெக்டர் லாஜிக்கா பேசி மிரட்டுறாருங்க. அதுக்கப்புறம் இவரே சரண்டர் ஆயிட்டு நான் மன்னிச்சிருங்க, ஒரே ஒரு வாரம் டைம் கொடுங்க, அதுக்குள்ள மொத்த காசையும் நான் அடிச்சிடறேன் அப்படிங்கும் போது ஒரே ஒரு வாரம் மட்டும் தான் டைம், பணத்தை கொடுக்கலனா உன்ற மானத்தை வாங்கி போடுவேன் அப்படின்னு மிரட்டுறாரு. இப்ப மணி போன் பண்ணி எடுக்காதனால நம்ம ஹீரோயின் டைரக்டா மணியை மீட் பண்றதுக்காக வந்துடுறாங்க. இன்னும் எவ்வளவு நாள் தான் என்ன அவாய்ட் பண்ணலாம்னு இருக்கிற அப்படின்ற மாதிரி கேட்க, என்ன பார்த்தா உன்னை அவாய்ட் பண்ற மாதிரியா இருக்குது, வேலையில தானே இருக்கிறேன் அப்படின்னு சொல்ல, அதுக்கு நம்ம ஹீரோயின் சொல்றாங்க, நீ எப்பதான் என்னோட அப்பா கிட்ட வந்து பேச போற அப்படின்னு கேட்க, அப்பதாங்க மணி சொல்றாரு, உங்க அப்பா கிட்ட வந்து நான் என்னன்னு பேசுறது, பார்ல எல்லாருக்கும் சரக்கு ஊத்தி கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன், பாட்டு பாடி டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கேன், உங்க பொண்ணை கொடுங்க அப்படின்னு கேட்க சொல்றேன். அத்தாத்துக்கு எங்க அப்பா வாங்கி வச்ச கடன் வேற தலைக்கு மேல இருக்கு, என்ன பண்றதுனே தெரியாம நான் முடிச்சுக்கிட்டு இருக்கேன், நீ வேற எப்படி வந்து பிரஷர் போட்டுக்கிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இவரே நம்ம ஹீரோனை சமாதானப்படுத்துறாரு. அப்படியே நாட்கள் நகர ஆரம்பிக்குது. இவங்க 2 பேரும் லவ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இவங்க 2 பேரும் லவ் பண்ணிக்கிட்டு இருக்கிற விஷயம் லைட்டா நம்ம ஹீரோனோட அப்பாக்கு தெரிய வர ஆரம்பிக்குது போலங்க. மணியை தனிப்பட்ட முறையில கூப்பிட்டு, ஏன்பா உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சென்னையில வேலை தேடி போய் செட்டில் ஆயிட்டானுங்களே, நீ மட்டும் ஏன்பா இங்கேயே சுத்திக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்க, மணி சொல்லுவாரு, சார் எப்ப என்ன பண்ணணும்னு எனக்கு நல்லாவே தெரியும், என்னோட லைஃப் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி பேசிடுறாரு. இப்ப ஹீரோனோட வீட்டுக்கு சொந்தக்காரங்களா வந்திருக்காங்க. ஹீரோனோட கல்யாண விஷயத்தை பத்தி பேச ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோன் டென்ஷன் ஆயிட்டு வீட்டுக்குள்ள போயிடுறாங்க. ஹீரோனோட அப்பாக்கும் நம்ம ஹீரோனும் மணியும் பழகிட்டு இருக்காங்க அப்படின்ற விஷயம் லைட்டா தெரிஞ்சு போச்சு இல்லையா, அதனால ஹீரோனுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு எடுத்துறாருங்க. பெங்களூர்ல இருந்து ஒரு மாப்பிளையா வீட்டுக்கு வர வச்சிருக்காங்க பொண்ணு பாக்குறதுக்காக. ஹீரோன் விருப்பமே இல்ல அப்படின்னு சொல்லியும் கட்டாயப்படுத்தி நம்ம ஹீரோனை அந்த மாப்பிளைய மீட் பண்ண வைக்கிறாங்க. அந்த மாப்பிளை பாத்தீங்கன்னா நல்லபடியா பேசி வச்சுட்டு ஹீரோனுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கிறாரு. அது என்ன பிரச்சனை அப்படின்றதையும் அந்த மாப்பிளையே கெஸ் பண்ணி சொல்றாரு. உங்களுக்கு விருப்பம் இல்லனா ஒன்னும் பிரச்சனை இல்ல, நானே வீட்டுல போயிட்டு ஏதோன்னு சொல்லி சமாளிச்சிடறேன் அப்படின்னு சொல்ல, ஹீரோன் பாத்தீங்கன்னா நான் ஒரு பையனை காதலிச்சுக்கிட்டு இருக்கேன், எனக்கு விருப்பம் இல்ல அப்படின்னு சொல்லிடுறாங்க. சரிங்க நான் வீட்டுல போய் ஏதாவது ஒன்னு சொல்லி இந்த கல்யாணத்தை நிப்பாட்டிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுல எல்லார்கிட்டயும் போய் எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்ல, எனக்கு பொண்ணை பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாருங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோன் மணிக்கு போன் பண்ணி மணியை வர சொல்லி இவங்க 2 பேரும் மீட் பண்றாங்க. தயவு செஞ்சு நீ என்னோட அப்பா கிட்ட வந்து பேசு அப்படின்னு சொல்ல, பேசுனா என்னன்னு வந்து பேசுறது, என்னோட சிச்சுவேஷன் சரியில்லை அப்படின்னு சொல்ல, அதுக்கு நம்ம ஹீரோன் சொல்லுவாங்க, மாப்பிளை பார்க்க வராரு, கல்யாணத்துக்கான ஏற்பாடு பண்ண போறோம் அப்படின்னு வீட்டுல சும்மா சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு நினைச்சேன். அதுக்கப்புறம் தான் தெரிய வந்தது உண்மையிலேயே அதை சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு. அதனால வீட்டுல வந்து பேசு அப்படின்ற மாதிரி ஹீரோன் சொல்லிட்டு இருக்காங்க. எனக்கு கொஞ்சம் டைம் கொடு, என்னால இப்ப வந்து பேச முடியாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே கரெக்டா அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோனோட அப்பா வந்துடுறாருங்க. வந்தவரு மணியை பலாரும் ஒரு அற விட்டாரு. நம்ம ஹீரோயின் போயிட்டு, அப்பா நான் சொல்றது தயவு செஞ்சு கேளுங்க, அவரு சொல்றதை தயவு செஞ்சு கேளுங்க அப்படிங்கும் போது அவன் என்ன சொல்ல போறான், பார்ல வேலை பாக்குறான், எல்லாருக்கும் சரக்கு ஊத்தி கொடுக்குறான், அவனுக்கு என் பொண்ணை கொடுக்க சொல்றியா அப்படின்னு ஆர்குமெண்ட் ஆகுதுங்க. ஆனா ஹீரோயின் பாத்தீங்கன்னா மணிக்கு சப்போர்ட் பண்ணி பேசும்போது ஹீரோனோட அப்பாக்கு ரொம்ப சங்கடமாயிருது. இவெல்லாம் கண்டிப்பா பாத்துக்க கூடிய பையனே கிடையாது, நடுத்தருவுல விட்டுருவான் அப்படின்ற மாதிரி அவர் வான் பண்றாரு. ஆனா ஹீரோயின் பாத்தீங்கன்னா மணி பக்கம் நின்னதுனால அவங்க அப்பா சங்கடப்பட்டுட்டு அந்த இடத்துல இருந்து போறாருங்க. மணி சொல்றான், நீ என் கூட வந்துரு, நான் உன்னை கூட்டிட்டு போறேன், ஆனா எங்க போறோம், அடுத்து என்ன பண்ண போறோம்னு நீ எந்த கேள்வியும் கேட்க கூடாது அப்படின்னு சொல்ல, நம்ம ஹீரோனும் பாத்தீங்கன்னா சரி ஓடி போயிடலாம் அப்படின்னு முடிவெடுத்து எந்த கேள்வியுமே கேட்காம மணி கூட ஓடி போயிடுறாங்க. பொண்ணு ஓடி போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம
நம்ம ஹீரோனுடைய அப்பா ரொம்பவே மனமுடிஞ்சு போயிடுறாருங்க. ஆனா நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா தொடர்ந்து அவங்க அப்பா அம்மாக்கு கால் பண்றதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஆனா கோவத்துல அவங்க போனை எடுக்க மாட்டாங்க. ஊரு விட்டு ஊர் வந்து இவங்களும் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க. ஒரு கட்டத்துக்கு மேல என்னாலதான் எல்லாருக்குமே கஷ்டம், நான் திரும்பவும் ஊருக்கே போயிடுறேன், என்ன என்னோட அப்பாவோட முகத்துல முடிக்கிறதுக்கு தான் எனக்கு கஷ்டமா இருக்கும், நான் ஏதாவது ஒண்ணு பண்ணி மேனேஜ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்ல மணி சொல்றாரு, இப்ப நீ தனியா திரும்பி போறியா? இல்ல வேண்டாம், என் கூட இருந்தா நான் பாத்துக்க மாட்டேன் அப்படின்னு உங்க அப்பா சொன்னது இன்னும் என் மண்டையிலேயே ஓடிக்கிட்டு இருக்கு. நம்ம ஒண்ணு பண்ணலாம், இங்க இருந்து கொரியா போலாம், கொரியால போய் வேலை பார்த்து நல்லா சம்பாதிச்சு அங்கேயே செட்டில் ஆகலாம் அப்படின்னு சொல்ல, என்னடா பேசிக்கிட்டு இருக்க, உன்னோட பினான்சியல் சிச்சுவேஷன்லாம் எனக்கு தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கியா? இதுக்கிடையில என்னோட ஆசை கனவு இதெல்லாம் எதுவுமே வேண்டாம், நம்மள நம்ம பாத்துக்கிட்டா மட்டும் போதும், அதுக்கு ஒரு வேலையில ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்ல, இங்க வேலை பார்த்து சம்பாரிச்சு நம்ம என்ன பண்ண போறோம், இப்படியே தான் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்போம், அதனால கொரியாக்கு போறது தான் பெஸ்ட், உன்னோட பாஸ்போர்ட்டை நான் வர வச்சிட்டேன், விசா ஏற்பாடும் பண்ணியாச்சு, பணத்தை பத்தி கவலைப்படாத நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி மணி சொல்றாருங்க. சரின்னு கேட்டுட்டு இவங்க ரெண்டு பேருமே அந்த ப்ரொசீஜர்ஸ் எல்லாத்தையுமே பக்காவா ஃபாலோ பண்றாங்க. சோ இன்னைக்கு ராத்திரி பாத்தீங்கன்னா ஹீரோனுக்கு ஃபிளைட் இருக்கு. கொரியாக்கு போனா செலவு பண்றதுக்கு பணம் தேவைப்படும் இல்லையா? சோ அந்த பணத்தை எக்ஸ்சேஞ்ச் பண்றதுக்காக மணி கிளம்பி இருக்கிறாரு. அதனால வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிரும், நீ அதுக்குள்ள ஏர்போர்ட்ல போயிட்டு செக் இன் பண்ணிரு அப்படின்னு ஹீரோனை முன்னாடி அனுப்பி வைக்கிறாரு. ஏர்போர்ட் கிட்ட போன உடனே நம்ம ஹீரோன் பதட்டத்துல ஒரு கால் பண்றாங்க, நான் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டு இருக்கேன், சீக்கிரமா வந்துருவேன், நீ ப்ரொசீஜர்ஸ் பாரு அப்படின்ற மாதிரி மணி சொல்றாரு. சரின்னு கேட்டுட்டு நம்ம ஹீரோனும் ஏர்போர்ட்டுக்குள்ள போயிட்டு எல்லா ப்ரொசீஜர்ஸையும் பண்ணி முடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஃபிளைட்லயும் போர்ட் ஆகுறாங்க. மணிக்கு ஃபோன் பண்ணும்போது நான் கிட்ட வந்துட்டேன், வந்துருவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருப்பாருங்க. சரி நம்ம கொரியாக்கு போறோம் இல்லையா, தன்னோட அம்மா கிட்ட ஃபோன் பண்ணி சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் தன்னோட அம்மாக்கு ஃபோன் பண்ணும்போது தான் ஒரு அதிர்ச்சியான விஷயமே தெரிய வருதுங்க. நாங்க உனக்கு முக்கியம் இல்ல, ஆனா பணம் மட்டும் உனக்கு முக்கியம் இல்ல அப்படின்னு சொல்ல, என்னமா சொல்றீங்க அப்படின்னு கேட்க, அப்பதாங்க விஷயம் தெரிய வருது. நம்ம ஹீரோயின் இருக்காங்க இல்லையா, எஜுகேஷன் லோன் அப்ளை பண்ணி இருந்திருப்பாங்க, அந்த பணம் வந்திருக்கும். சோ அந்த பணத்தை எடுத்துட்டு தன்னோட பொண்ணு கிட்ட கொடுக்கலாம் அப்படின்னு அப்பா வந்திருந்திருப்பாருங்க. அப்ப இந்த மணி பாத்தீங்கன்னா அவங்கள பாக்குறதா இல்ல, நீங்க கிளம்புங்க, இங்க வராதீங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி இருந்திருப்பாரு. நான் அவளோட பணத்தை கொடுத்துட்டு போறதுக்காக தான் வந்தேன், அவளோட பணம் எனக்கு எதுக்கு அப்படின்ற மாதிரி சொல்லி இருந்திருப்பாரு. அப்ப மணி உள்ள போயிட்டு வந்துட்டு நான் பணத்தை வேணா அவகிட்ட கொடுத்துறேன் அப்படின்ற மாதிரி சொல்லி இந்த பணத்தை வாங்கி இருந்திருப்பாங்க. ஆனா இந்த விஷயத்தை பத்தி மணி நம்ம ஹீரோயின் கிட்ட மூச்சு விட்டு இருந்திருக்க மாட்டாரு. இப்படி ஒரு விஷயம் நடந்தது, அப்பா வந்துட்டு போனாரு அப்படின்ற விஷயம் எதுவுமே நம்ம ஹீரோனுக்கு தெரியாது. இதை கேட்டு ரொம்பவே மனமுடிஞ்சு போன நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா போனை கட் பண்ணிட்டு மணிக்கு கால் பண்ணா, மணி போனை அட்டன் பண்ணவே இல்ல. அப்பதான் தெரிய வருது மணி ஹீரோனை ஏமாத்திட்டான் அப்படின்ட்டு. ஹீரோனுக்கு மட்டும் கொரியாக்கு டிக்கெட் போட்டு அனுப்பி வச்சுட்டு அவன் வேற ஏதோ பிளைட்ல ஏறி வேற ஏதோ நாட்டுக்கு கிளம்பிட்டாங்க. தன்னுடைய தகப்பனை விட அதிகமான நம்பிக்கையை காதலன் மேல வச்சிருந்தாங்க, அந்த காதலனும் ஏமாத்திட்டான். இப்ப லாங்குவேஜே தெரியாத ஒரு ஊர்ல போயிட்டு ஹீரோன் இறங்குறாங்க. கையில காசும் கம்மியா தான் இருக்குது. லாங்குவேஜே தெரியாத ஒரு ஊருக்குள்ள வந்துட்டு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஏர்போர்ட்லயே உட்காந்து அழுதுகிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் அங்க வெரிஃபிகேஷன்லாம் நடக்குதுங்க. என்ன ரீசனுக்காக நீங்க கொரியாக்கு வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது, நான் வேலை விஷயமா வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோன் அப்ரூவல் வாங்கிட்டு நாட்டுக்குள்ள நுழையறாங்க. இப்ப ஏர்போர்ட்டுக்கு வெளியில ஒரு மெஜிஷியன் பொதுமக்கள் கிட்ட ஃப்ரீயா மேஜிக் எல்லாம் பண்ணி காமிச்சுக்கிட்டு இருப்பாருங்க. அப்ப நம்ம ஹீரோன் அங்க நின்னுட்டு இருப்பாங்க. அப்ப ஹீரோன் முன்னாடி ஒரு மேஜிக்க பண்ணிட்டு ஒரு சீட்டையும் கையில கொடுத்துட்டு போவாரு. அது என்ன சீட் அப்படின்னு சொல்லி பிரிச்சு பார்த்தா அதுல பாசிட்டிவ் காட் எழுதி இருக்குங்க. என்ன காட் அப்படின்னு பார்த்தா, எங்க எல்லாமே முடிஞ்சது அப்படின்னு நீங்க நினைச்சீங்களோ அங்கிருந்து தான் எல்லாமே தொடங்கும், கவலைப்படாதீங்க அப்படின்ற மாதிரி போட்டிருக்கும். இப்போ நம்ம ஹீரோனோட பேக்ல ஒரு மேப் இருக்குங்க. பேசிக்கா நம்ம ஹீரோன் கொரியாக்கு வந்த உடனே ஒரு ஹோட்டல்ல ஸ்டே பண்ணலாம்னு ஹோட்டல் புக் பண்ணி இருந்திருப்பாங்க. அந்த மேப் எடுத்துட்டு போய் டாக்ஸிக்காரங்க கிட்ட எல்லாம் இந்த ஹோட்டலுக்கு போகணும் அப்படின்னு கேட்க, அவங்கள பாருங்கன்னு சொல்லிட்டு ஃபைனலி ஒரு டாக்ஸி டிரைவர் பாத்தீங்கன்னா கொண்டு போய் விட்டுறேன் அப்படின்னு சொல்லிடுவாரு. ஹீரோனும் அந்த ஹோட்டல்ல வந்து இறங்குவாங்க. அந்த ஹோட்டல்ல ரிசப்ஷன்ல டீடைல்ஸ் எல்லாத்தையுமே காமிச்சிட்டு ஹீரோனுடைய ரூமுக்கும் போவாங்க. அந்த ரூமோடைய விண்டோ கிட்ட இருந்து பார்த்தா கொரியா ரொம்ப அழகா தெரியுங்க. ஆனா அந்த அழகையும் நம்ம ஆசைப்பட்ட இடத்துக்கு வந்துட்டோம் அப்படின்றதையும் ஹீரோயினால என்ஜாய் பண்ணவே முடியல. காரணம் காதலன் பண்ண துரோகம். இப்ப மணிக்கிட்ட இருந்து வாய்ஸ் மெசேஜ் வந்திருக்குங்க. நான் செஞ்சது சரியா தப்பான்னு எனக்கு தெரியல, ஆனா உன்னோட நீண்ட நாள் ஆசை கொரியாக்கு போகணும் அப்படின்றது தான். நீ கொரியாக்கு போயிட்ட, அங்க உனக்கு ஆசைப்பட்ட மாதிரியான ஒரு வாழ்க்கையை அமைச்சுக்கோ அப்படின்னு வாய்ஸ் நோட்டை போட்டு வச்சிருப்பாருங்க. இதை கேட்டு நம்ம ஹீரோயின் ரொம்ப மனமுடிஞ்சு போய் அங்கேயே உட்காந்து அழுதுகிட்டு இருப்பாங்க. அடுத்த நாள் காலையில நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா வெளியில போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹோட்டலை விட்டு வெளியில வருவாங்க. கொரியன் லைஃப் ஸ்டைல் ரொம்ப கிளீனா இருக்கும். இப்போ நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா பஸ் ஸ்டாப்புக்கு வந்து நிப்பாங்க. அப்ப அங்க இருக்கிறவங்க சொல்லுவாங்க, இத்தனை பேர் கியூல நிக்கிறோம் இல்லையா, நீயும் போய் கியூல நில்லு அப்படின்னு சொல்ல, ஓ இப்படியெல்லாம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் பஸ்ஸுக்காக போய் கியூல நிப்பாங்க. ஒரு பஸ் வரும், எல்லாரும் அவங்க கையில வச்சிருக்கிற கார்டை வந்து அந்த இடத்துல ஸ்கேன் பண்ணிட்டு ஏறுவாங்க. ஆனா நம்ம ஹீரோயின் கிட்ட கார்டு இருக்காது, பைசா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்ல, கார்டு இருந்தா மட்டும்தான் அலௌடு அப்படின்ற மாதிரி டிரைவர் சொல்லிடுவாரு. சரின்ட்டு நம்ம ஹீரோனும் அந்த பஸ்ஸை விட்டு இறங்கிடுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோன் அந்த சிட்டிக்குள்ளேயே நடந்துட்டு இருப்பாங்க. அவருடைய காதலன் தன்னை விட்டுட்டு போனதையெல்லாம் நினைச்சு ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அப்படி நடந்து போயிட்டு இருக்கும்போது தான் அங்க இருக்கக்கூடிய ஒரு பீர் கடையை கவனிப்பாங்க. இருக்கிற ஸ்ட்ரெஸ்ஸுக்கு ஒரு கட்டிங் போட்டா தான் சரியா இருக்கும் போல அப்படின்னு சொல்லிட்டு நேரா அந்த பீர் கடைக்குள்ள போயிட்டு அட்ஜஸ்ட் பண்ணி கொரியன் லாங்குவேஜ்ல சொல்றாங்க. அந்த ஷாப் கீப்பரும் அதை புரிஞ்சுக்கிட்டு இவங்களுக்கு 2 பாட்டில் பீரை கொண்டாந்து கொடுக்க, அதை ஃபுல்லா குடிச்சிட்டு தன்னுடைய அம்மா அப்பா காதலன் ஏமாத்திட்டு போனது இது எல்லாத்தையுமே நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு
பண்ணிட்டு அங்கேயே படுத்துருவாங்க. அப்படி படுத்து கிடக்கும் போது ஆப்போசிட் ரோட்ல பாத்தீங்கன்னா ஒரு பையனும் பொண்ணு சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. அந்த பையன் பொண்ணை பயங்கரமா திட்டிக்கிட்டு இருப்பான். இதை பார்த்ததும் ஹீரோனுக்கு கோவம் வந்துருங்க. தன்னுடைய காதலன் வந்து தன்னை விட்டுட்டு போன மாதிரியே இவனும் வந்து அந்த பொண்ணை பயங்கரமா திட்டி விட்டுட்டு போறதுக்கு பாக்குறான் அப்படின்னு சொல்லிட்டு கோவத்தோடயே அந்த கடையை விட்டு வெளியில வருவாங்க. நேரா அந்த பையனை போய் பலார்னு ஒரு அறவுட அந்த பொண்ணு பயங்கர ஷாக் ஆயிருவா. ஹீரோன் பாட்டுக்கு தமிழ்ல சண்டை போட ஆரம்பிச்சிருவாங்க. நீ எதுக்கு இவனை எல்லாம் நம்புற, நீ வா அப்படின்னு சொல்லி தனியா கூட்டிட்டு போய் ஒரு இடத்துல உட்கார வச்சு அவங்களுடைய சொந்த கதையெல்லாம் வச்சுக்கிட்டு அந்த பொண்ணு கிட்ட பேசிக்கிட்டு இருப்பாங்க. உன்னை நம்பி தானே மணி நான் எல்லாமே பண்ணினேன், நீ எப்படி மணி என்னை ஏமாத்திட்டு போயிடலாம் அப்படின்ற மாதிரிலாம் அழுதுகிட்டு இருப்பாங்க. இந்த ஒரு சூழல்ல ஹீரோனுக்கு ஒரு ஃபோன் கால் வருங்க. யார்கிட்ட இருந்துன்னா ஹீரோனோட வீட்டுல ஒரு ஹெல்ப்பர் இருப்பார் இல்லையா, அவர் தான். நான் அப்பவே சொன்னா அவன் நமக்கு செட் ஆக மாட்டானு, ஆனா நீ தான் கேட்கவே இல்ல. சரி நடந்துருச்சு, பொட்டுப்படிக்கை எல்லாம் தூக்கிட்டு ஒழுங்கா ஊர் பக்கம் வா அப்படின்னு சொல்ல, ஊர் பக்கம் வந்து எங்க அப்பா காலில் போய் நான் செஞ்சதெல்லாம் தப்புன்னு விலை சொல்றியா அப்படின்னு கேட்க, அப்புறம் லாங்குவேஜே தெரியாத ஒரு ஊர்ல இருந்து நீ என்ன பண்ண போற அப்படின்னு கேட்க, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், இது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஊரு, இனிமேல் நான் இங்க தான் இருக்க போறேன், இங்க தான் வாழ போறேன் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சேலஞ்ச் எடுத்துப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னே தெரியலங்க. காலையில கண் முழிச்சு பார்த்தா பக்கத்துல இருக்கக்கூடிய போலீஸ் ஸ்டேஷன்ல லாக்அப் குள்ள இருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்களோட பேக்ல இருக்கக்கூடிய பணத்தை எடுத்து செக் பண்ணி பார்க்கும்போது பணம் எல்லாமே அப்படியே இருக்கும். அப்பதான் தெரிய வருது நேற்று ராத்திரி இவங்க குடிச்ச பீருக்கு கூட பில் கட்டாம வந்திருக்காங்க அப்படின்ட்டு. பட் என்ன ரீசனுக்காக இவங்க லாக்அப்ல வச்சிருக்காங்கன்னு தெரியல. ஒரு போலீஸ் ஆஃபீஸர் வராரு. அந்த போலீஸ் ஆஃபீஸர் கிட்ட ஹீரோயின் கேக்குறாங்க, எதுக்காக என்ன இந்த லாக்அப்ல கொண்டு போட்டிருக்கீங்க, அடிச்சதுக்காகவா இல்ல குடிச்சதுக்காகவா அப்படின்ற மாதிரி. அந்த போலீஸ் ஆஃபீஸருக்கு தமிழ் தெரியாதனால அவர் பாட்டுக்கு சைலண்டா போய் உட்கார்ந்துறாரு. கொஞ்ச நேரத்திலேயே அந்த இடத்துக்கு ஒரு பையன் வராங்க. அந்த பையன் கொரியாவை சார்ந்தவன் தான். அந்த பையன் ஒரு யூடியூபருங்க. அவன் நம்ம ஹீரோனுக்கு உதவி செய்யலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்துல தான் வந்திருக்கான் போல. அங்க இருக்கக்கூடிய போலீஸ் ஆஃபீஸர் கிட்ட பேசி ஃபைனலா கட்டி நம்ம ஹீரோனை வெளியில கொண்டு வரதுக்கு முயற்சி பண்றான். நம்ம ஹீரோனை அங்க இருக்கக்கூடிய ஒரு டாக்குமெண்ட்ல சைன் போட சொல்றாங்க. நம்ம ஹீரோயின் சொல்லிடுறாங்க, நான் சைன் போட மாட்டேன், நான் இதுக்கு சைன் போடணும் அப்படின்ட்டு. அப்ப அந்த பையன் மொபைல்ல டிரான்ஸ்லேட்டர் வச்சு நீங்க சைன் போட்டீங்கன்னா நம்ம இந்த இடத்துல இருந்து போலாம், அப்படி இல்லனா நீங்க உள்ளதா இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்ல, சரி நான் சைன் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சைன் போட்டுட்டு வெளியில வராங்க. இவன் ஒரு யூடியூபர் அப்படின்றதுனால நிறைய டிராவல் பண்ணுவாங்க. நேற்று ராத்திரி நடந்த விஷயத்தை எல்லாத்தையும் இவன் கவனிச்சிருந்திருக்கான். அதனாலதான் நம்ம ஹீரோனுக்கு உதவி செய்யறதுக்காக வந்திருக்கான். அது மட்டும் இல்லாம கொரியா பொறுத்த வரைக்கும் நம்ம ஏதாவது ஒரு கடைக்கு போயிட்டு சாப்பிட்டுட்டு பில்ல பே பண்ணல அப்படின்னா அது இல்லீகல்ங்க. அதனால போலீஸ்காரங்க அரெஸ்ட் பண்ணுவாங்க. சோ இனிமேல் நீங்க ஏதாவது ஒரு ஹோட்டலுக்கோ ஷாப்புக்கோ போனீங்கன்னா மறக்காம பில்ல பே பண்ணிட்டு வாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. சரி அதான் என்ன காப்பாத்தி விட்டல, என்னோட ஹோட்டலுக்கு போறதுக்கு எனக்கு வழி தெரியும், நானே போய்ப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோ நடந்து போவாங்க. அந்த பையன் பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு இருப்பான். கடுப்பான நம்ம ஹீரோ அந்த பையன் கிட்ட போய் பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. எதுக்குடா ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு இருக்க, உனக்கு என்ன வேணும், நான் யார் தெரியுமா அப்படின்ற மாதிரி சத்தம் போட ஆரம்பிச்சிருவாங்க. அந்த பையன் சத்தம் போடாதீங்க அமைதியா இருங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, என்ன சொல்லு அப்படிங்கும் போது, ஆக்சுவலா இங்கதான் என்னோட வீடு இருக்குது, நான் இங்க தான் போகணும் அப்படின்ற மாதிரி அவனும் சொல்றான். இவனை தப்பா நினைச்சிட்டமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோன அந்த இடத்துல இருந்து கிளம்புறாங்க. அடுத்த நாள் பாத்தீங்கன்னா பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு சூப்பர் மார்க்கெட்ல போயிட்டு பஸ்ல டிராவல் பண்றதுக்கு கார்டு வேணும் அப்படின்னு கேட்க, அவங்களும் ரீசார்ஜ் பண்ணி கையில கார்டு கொடுக்குறாங்க. சோ அந்த கார்டை வச்சு கொரியால இருக்கக்கூடிய பஸ் எல்லாத்தையுமே நம்ம ஹீரோன் ஆக்சஸ் பண்றாங்க. பேசிக்கா நம்ம ஹீரோன் ஒரு ஹோட்டல்ல வேலையில ஜாயின் பண்றதுக்காக தான் கைஸ் வந்திருப்பாங்க. அந்த ஹோட்டலோட அட்ரஸை தேடி போவாங்க. அங்க போய் பார்க்கும்போது தான் தெரிய வருது அது வந்து ஒரு சின்ன ஹோட்டல், அங்க வேலை வாய்ப்பெல்லாம் கிடையாதுங்க. அது இல்லாம இந்தியால இருந்து ஒருத்தங்களை இங்க வர வச்சு அவங்கள வேலை பார்க்க வச்சு சம்பளம் கொடுக்குற அளவுக்கெல்லாம் பெரிய ஹோட்டல் கிடையாது. ஹீரோன் ஏமாற்றப்பட்டிருக்காங்க அப்படின்றது இதுல இருந்தே தெரியுது. மனம் முடிஞ்சு போய் நின்னுட்டு இருக்கும்போது அந்த பையன் மறுபடியும் நம்ம ஹீரோனை வந்து சந்திக்கிறான். அந்த லெட்டர் வாங்கி பார்த்துட்டு உங்களை ஸ்கேம் பண்ணிருக்காங்க, நீங்க ஏமாந்து போயிருக்கீங்க, சோ இதுல இருக்கக்கூடிய டீடைல்ஸ் எல்லாமே ஃபேக் அப்படின்னு சொல்ல, உடனே இவங்க ரெண்டு பேரும் பக்கத்துல இருக்கிற காஃபி ஷாப்புக்கு போறாங்க. அப்ப நம்ம ஹீரோன் அவங்க பிரச்சனையை சொல்றாங்க. நான் இந்த ஊருக்கு வேலையில ஜாயின் பண்றதுக்காக தான் வந்தேன், என்னால இதுக்கு மேல திருப்பி எல்லாம் போக முடியாது, எனக்கு வேலை வேணும், பைசா வேணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அந்த பையனுக்கு ஓரளவுக்கு நம்ம ஹீரோன் பேசுறது புரியுது. ஏன்னா ஹீரோன் இங்கிலீஷ் எல்லாம் மிக்ஸ் பண்ணி தான் பேசுவாங்க. சரி அதெல்லாம் இருக்கட்டும், நீ என்னடா ஜாப் பண்ற அப்படின்னு கேட்கும்போது அப்பதான் அந்த பையன் சொல்லுவான், நான் ஒரு யூடியூபர், நான் ஒரு vlogger, லைஃப் ஸ்டைல் கண்டென்ட்டை போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன், அப்படிதான் நான் உங்களை பார்த்தேன் அப்படின்ற மாதிரி சொல்றான். பேசிக்கிட்டு இருக்கும்போதே பட்டுன்னு எழுதிருச்சு போய் அங்க இருக்கக்கூடிய ஸ்டிக்கர்ஸை கவனிக்கிறான். இதெல்லாம் என்ன அப்படின்னு ஹீரோன் கேட்க, அப்பதான் அந்த பையன் சொல்றான், இது எல்லாமே ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி ஸ்டிக்கர்ஸ், நம்ம ஊர்ல வேலை வாய்ப்பு அப்படின்னு சொல்லிட்டு பஸ் ஸ்டாப்ல எல்லாம் கசகசன்னு ஒட்டி வச்சிருப்பானுங்க இல்லையா, அதையே இங்க கொஞ்சம் நீட்டா எழுதி ஒட்டி வச்சிருக்காங்க. அதுல இருக்கக்கூடிய எல்லா ஸ்டிக்கர்ஸையுமே பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோன் வந்து எடுத்துக்கிறாங்க. இதுல இருக்கிற எல்லா ஜாப்க்கும் கால் பண்ணி என்கொயரி பண்றாங்க. சோ எது செட் ஆகுமோ அதுல ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. அது மட்டும் இல்லாம ஒரு டிரான்ஸ்லேட்டர் டிவைஸ் இருக்குதுங்க. அந்த டிவைஸை அந்த பையன் நம்ம ஹீரோயின் கையில கொடுக்குறான். இது உங்ககிட்டயே வச்சுக்கோ, நீ ஏதாவது மத்தவங்க கிட்ட கம்யூனிகேட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா நீ தமிழ்ல பேசு, அது கொரியன் லாங்குவேஜ்ல டிரான்ஸ்லேட் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்ல, இது நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த டிரான்ஸ்லேட்டரை ஹீரோயின் பயன்படுத்த ஆரம்பிக்கிறாங்க. அதை யூஸ் பண்ணிக்கிட்டு எங்கெங்கெல்லாம் ஜாப் இருக்குன்னு சொல்றாங்களோ அங்கெங்கெல்லாம் போவாங்க. பட் இவங்களுக்கு பெருசா எந்த ஒரு வேலையுமே செட் ஆகாதுங்க. வேலையும் கிடைக்கல, காதலனும் கைவிட்டுட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல உட்காந்து ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க. மொபைல்ல இருக்கக்கூடிய போட்டோஸ் எல்லாத்தையுமே மார்க் பண்ணி டெலீட் பண்ணுவாங்க. இப்படி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கும் போதே பாத்தீங்கன்னா இதை கவனிச்ச ஒரு பையன் ஹீரோனுக்கு ஆறுதல் தர மாதிரி ஒரு மியூசிக்கை ப்ளே பண்ணுவான். அதை பார்த்ததும் ஹீரோன் ரொம்ப ஸ்மைல் பண்ணுவாங்க. அடுத்த நாள் காலையில ஹீரோனுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கக்கூடிய பையன் ஒரு இடத்துல வேலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனை கூட்டிட்டு போவான். பார்த்தா ஒரு நபர் கோட் சூட் போட்டு நடந்து வராருங்க. அவர்கிட்ட நம்ம ஹீரோனை இன்ட்ரோ பண்ணி வைக்கிறான். நீங்க வேலைக்கு ஆள் வேணும்னு கேட்டிருந்தீங்க இல்லையா, இவங்க ரெடியா இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, அப்பதான் அது என்ன வேலை அப்படின்ற விஷயத்தையே அவங்க சொல்றாங்க. சோ ஹீரோனை பாத்தீங்கன்னா கேர் டேக்கரா எடுத்துக்க போறாங்களாம். அந்த நபருக்கு ஒரு அம்மா இருக்காங்க. அம்மா வயசான காலகட்டத்தில் இருக்கிறாங்க. சோ அவங்களால எழுந்திருக்கவோ நடக்கவே முடியாது. அவங்கள பக்கத்துல இருந்து சாப்பாடு ஊட்டி விடுறது, பாத்துக்கிறது, கிளீனா வச்சுக்கிறதுன்னு சொல்லிட்டு இந்த வேலைகளை எல்லாத்தையுமே பாத்துக்கணும். ஒரு ஹோம் நர்ஸ் மாதிரி
இருக்கணும், ஓகேனா நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு. ஹீரோயின் பயங்கரமா யோசனை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்தியால இருந்து கிளம்பி வந்து இங்க கிளீனிங் வேலை பார்க்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு, இருந்தாலும் பரவாயில்ல இப்போதைக்கு ஜாப் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்ட்டு அந்த நபரோட வீட்டுக்கும் போறாங்க. என்ன செய்யணும் அப்படின்றது எல்லாம் அந்த வீட்டுல இருக்கிறவங்க சொல்லி கொடுத்துறாங்க. நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா வேலையை செய்ய ஆரம்பிக்கிறாங்க. முதல் நாள் தயங்கி வேலை செய்யறாங்க. ரெண்டாவது நாள் பாத்தீங்கன்னா சீக்கிரமாவே அந்த இடத்துக்கு போயிட்டு ரொம்ப வேகமா வேலை செய்ய ஆரம்பிச்சிடுறாங்க. அந்த பாட்டியும் பாத்தீங்கன்னா பத்திரமா பாத்துக்கிறாங்க. ஒரு நாள் நம்ம ஹீரோயின் கீழே வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது பாட்டியோட ரூம்குள்ள இருந்து சத்தம் வருங்க. பாட்டினால எழுந்திருச்சு நடக்கவே முடியாது, படுத்த படுக்கையாவே இருப்பாங்க. ஆனா எப்படி அவங்க ரூம்குள்ள இருந்து ஃபுட் ஸ்டெப் எல்லாம் கேக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரூம் கிட்ட சைலண்டா வருவாங்க. அந்த டோருக்கு கீழே நடந்து போற மாதிரியான நிழல் எல்லாம் தெரியுங்க. அந்த ரூம்குள்ள பாட்டி மட்டும் தான் இருக்காங்க. பாட்டினால நடக்க முடியாது. அப்படி இருக்கும்போது எப்படி நிழல் தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாவி போடுற ஹோல்ல பார்த்தா அந்த பாட்டியோட கண்ணு தெரியுங்க. அதுவும் ரொம்ப விசித்திரமா. அதை பார்த்ததும் பட்டுன்னு நம்ம ஹீரோயின் கண் முடிச்சிருவாங்க. இது எல்லாமே ஹீரோனுடைய கனவு தான். ஆக்சுவலா உண்மையிலேயே அந்த வீட்டுல இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடந்துகிட்டு இருக்குது. ஹீரோனுக்கு அந்த வீட்டுக்கு போறதுக்கே பயமா இருக்குது. ஒருவேளை அந்த ரூமுக்குள்ள அமானுஷமான ஆக்டிவிட்டி ஏதாவது நடக்குதோ அப்படின்ற அளவுக்கு திங்க் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. வழக்கம் போல சாப்பாடெல்லாம் ரெடி பண்ணிட்டு நம்ம ஹீரோயின் அந்த ரூம் கிட்ட போவாங்க. பார்த்தா ரூம் டோருக்கு கீழே நிழல் தெரியும். சடனா ஓபன் பண்ணிடலாம், உள்ள என்ன இருக்குன்னு பாத்திரலாம்னு சொல்லிட்டு பட்டுன்னு ஓபன் பண்ணிடுவாங்க. பார்த்தா அந்த பாட்டி ஜாலியா டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்குங்க. அப்பதான் தெரிய வருது அந்த பாட்டிக்கு பெட் ரெஸ்ட் எடுக்கிற அளவுக்குலாம் உடம்புக்கு எந்த ப்ராப்ளமும் இல்ல, அவங்க ஹெல்தியா தான் இருக்காங்க. இத்தனை நாளா இவங்க நடிச்சுக்கிட்டு இருந்திருக்காங்க அப்படின்றது தெரிய வருது. அந்த பாட்டி நம்ம ஹீரோனை மிரட்டுதுங்க. இது வரைக்கும் வீட்டுக்கு வேலைக்கு வந்தவங்க கிட்டத்தட்ட ஒரு 10-15 நாளைக்கு அப்புறம் நான் நடிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்றத கண்டுபிடிச்சிருந்திருக்காங்க. ஆனா நீ வந்த 3வது நாள்லயே கண்டுபிடிச்சிட்ட. இது என்னுடைய தனிப்பட்ட விஷயம். நீ இந்த விஷயத்தை என் பையன் கிட்ட போட்டு கொடுத்தனா நீ வந்து இந்த வீட்டுல இருக்கக்கூடிய பொருட்களை திருடிட்டு போற அப்படின்ற மாதிரி நான் உன்னை பத்தி போட்டு கொடுத்துருவேன். அதுக்கப்புறம் நீ ஜெயிலுக்கு போக வேண்டியதுதான். நீயும் இருக்கிற இடம் தெரியாம இருந்துட்டு போய்க்கோ, நானும் இந்த மாதிரி ஹாப்பியா இருந்துட்டு போய்க்கிறேன் அப்படின்ற மாதிரி அந்த பாட்டி சொல்லுவாங்க. ஹீரோனுக்கும் வேலை அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்றதுனால இந்த பாட்டி சொல்ற பேச்சு கேட்டுட்டு அமைதியா இருப்பாங்க. பாட்டினால நடக்க முடியும், ஆட முடியும் அப்படின்றதையெல்லாம் யார்கிட்டயும் சொல்ல மாட்டாங்க. பையன் வேலைக்கு கிளம்பி போற வரைக்கும் அப்படியே பெட்லயே படுத்து கிடப்பாங்க. பையன் போனதுக்கு அப்புறம் இவங்க 2 பேரும் ஸ்கூட்டர் தூக்கிட்டு ஷாப்பிங் எல்லாம் போக ஆரம்பிச்சிருவாங்க. அப்படியே நாட்கள் நகர ஆரம்பிக்குது. அந்த பாட்டி கூட சேர்ந்துட்டு ஜாலியா ஊர் சுத்திக்கிட்டு இருப்பாங்க. அது மட்டும் இல்லாம நம்ம ஹீரோனுடைய அப்பா வந்து பணம் கொண்டாந்து கொடுத்தாரு இல்லையா, அது கடனா வந்த பணம் தான். சோ அந்த பணத்தை எப்படியாவது திருப்பி கொடுக்கணும் அப்படின்றதுக்காக நம்ம ஹீரோன் இந்த பாட்டி கிட்ட காசு வாங்க மாட்டாங்க. என்னோட சம்பளத்தை என்கிட்ட கொடுக்காம அதை நீங்களே வச்சுக்கோங்க, பணம் சேர்ந்ததுக்கு அப்புறம் நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டிக்கிட்டே கொடுத்து வச்சிருவாங்க. அப்புறம் சின்ன வயசா இருக்கும்போது ஒரு ராணியை பத்தி நம்ம ஹீரோன் ஸ்டேஜ் டிராமால எல்லாம் நடிச்சாங்க இல்லையா, அந்த ராணி சம்பந்தப்பட்ட இடங்களுக்கெல்லாம் இவங்க டிராவல் பண்ணுவாங்க. ஹீரோனும் ரொம்ப ஹாப்பியா இருப்பாங்க. எல்லாம் நல்லா போயிட்டு இருக்கும்போது இந்த பாட்டி நம்ம ஹீரோனை பார்த்து கேட்பாங்க, யாரா இருந்தாலும் என்னடா இந்த பாட்டி நம்மளை கூப்பிட்டு சுத்திக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுல போட்டு கொடுத்துருப்பாங்க ஒரு பாயிண்ட்ல. ஆனா நீ இப்போ வரைக்கும் வீட்டுல போட்டு கொடுக்கவே இல்லை, ஏன் என்ன காரணம் அப்படின்னு கேட்கும்போது எனக்கு வேலை போயிடும், எனக்கு வேலை ரொம்ப முக்கியம், அது மட்டும் இல்லாம எனக்கு இந்த ஊர்ல இருக்கிறதும் ரொம்ப முக்கியம், அதனாலதான் நான் சொல்லல அப்படின்ற மாதிரி ஹீரோன் சொல்லுவாங்க. சரி இவ்வளவு நாள் நான் உங்க கூட இருக்கிறேன்ல, என்ன வேண்டான்னு உங்களுக்கு தோணவே இல்லையா அப்படின்னு கேட்கும்போது எனக்கு உன்னை பார்த்த உடனே நம்பிக்கை வந்தது, அதனாலதான் உன்னை நான் அனுப்பவே இல்லை. என் பையன் கூட ஒரு நாள் நீ வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொன்னான், ஆனா நான் தான் அவன் கிட்ட பேசி நீ இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி சொன்னேன் அப்படின்னு சொல்ல, சரி என் மேல நீங்க இவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்கீங்கல்ல, ஏன் அந்த நம்பிக்கையை உங்க பையன் மேல வைக்கல அப்படின்னு கேட்க, அப்பதான் அந்த பாட்டி ஒரு கதை சொல்றாங்க. அந்த பாட்டியும் அந்த பாட்டியோட ஹஸ்பண்டும் சேர்ந்து ஒரு ரெஸ்டாரண்ட் ஆரம்பிச்சிருந்திருக்காங்க. அந்த ரெஸ்டாரண்ட் நல்லபடியா போயிட்டு இருந்திருக்குதுங்க. அதே சமயம் இவங்களோட குழந்தைங்களும் வளர்ந்து அவங்களுக்கு கல்யாணமாயி அவங்களுக்கும் குழந்தை பிறந்துருச்சு. இந்த பாட்டியோட கணவர் இறந்து போனதுக்கு அப்புறம் ரெஸ்டாரண்ட்டை க்ளோஸ் பண்ணிட்டு பையன் அவங்களோட குழந்தைங்களை பாத்துக்க சொல்லிட்டான். இந்த பாட்டி பாத்தீங்கன்னா வீட்லயே இருந்துட்டு அந்த குழந்தைங்களை பாத்துக்கிட்டு இருக்கும்போது தான் அந்த பாட்டி அவங்களுக்கு பிடிச்ச விஷயத்தையெல்லாம் இழந்துகிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆயிருந்திருக்குது. அதனால உடம்பு சரியில்லாம நடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க உடம்பு சரியில்லாம நடிச்சிருந்திருக்காங்க. அந்த கேப்ல பாத்தீங்கன்னா இந்த பாட்டியோட பையன், மனைவி, அவங்க குழந்தை அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியான ஒரு வாழ்க்கையை கரெக்டா தேர்ந்தெடுத்து அவங்க வாழ ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா இந்த பாட்டி இவங்களை டிபெண்ட் பண்ணி இருக்கிற மாதிரியே இருந்திருக்குது. ஆனா பாட்டிக்கு அது சுத்தமாவே பிடிக்கலங்க. பாட்டியோட கடைசி காலகட்டத்தில் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியான ஒரு வாழ்க்கையை வாழணும்னு ஆசைப்படுறாங்க, அதுவும் இண்டிபெண்டா. அதனாலதான் எல்லாரும் வேலைக்கு போற வரைக்கும் நோய் வாய்ப்பட்ட மாதிரி படுத்துட்டு எல்லாரும் வேலைக்கு போனதுக்கு அப்புறம் பாட்டி பாட்டுக்கு ஜாலியா சுத்திக்கிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் கேட்டு நம்ம ஹீரோன் நீங்க கவலையே படாதீங்க, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம ஏதாவது ஒரு விஷயத்தை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க நிறைய ரிசர்ச் ஒர்க் எல்லாம் பண்ண ஆரம்பிப்பாங்க. அதுக்கப்புறம் இவங்க ஹோட்டல் வைக்கிறதுக்காக ரெஸ்டாரண்ட் தேட ஆரம்பிக்கிறாங்க. ஒரு லொகேஷன் நல்லா இருக்கும், அங்க ஆல்ரெடி ஒரு கடை இருக்கும். அப்பதான் இவங்களுக்கு ஹாப்பியான ஒரு நியூஸ் கிடைக்கும், அந்த லொகேஷன்ல இருக்கக்கூடிய ஷாப் வந்து வேற ஒரு லொகேஷனுக்கு ஷிஃப்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு, அதனால இந்த லொகேஷனை எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோனும் பாட்டியும் பாத்தீங்கன்னா இந்த ஒரு ரெஸ்டாரண்ட்டை தேர்ந்தெடுத்துருவாங்க. அந்த ரெஸ்டாரண்ட்ல என்னெல்லாம் பண்ணுவாங்க அப்படின்னா நம்ம ஹீரோயின் நம்ம ஊர் சாப்பாட்டையும் ரெடி பண்ணுவாங்க, அதே சமயம் பாட்டியோட கைப்பக்குவத்திலையும் பண்ணுவாங்க. ஸோ அதனால அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு அந்த ரெஸ்டாரண்ட் ரொம்பவே பிடிச்சி போகும். ஷார்ட் டைம்லயே ரொம்ப ஃபேமஸ் ஆகுங்க. அதனால நிறைய பேர் அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு சாப்பிட்றதுக்காக வருவாங்க. நம்ம ஹீரோனுக்கு பிடிச்ச மாதிரி எல்லா விஷயத்தையுமே பண்ணிட்டு இருப்பாங்க. ஹீரோனுடைய growth அப்படின்றது கொஞ்சம் கொஞ்சமா ஏறிக்கிட்டு இருக்கும். அதே சமயம் ஹீரோனுக்கு ஹெல்ப் பண்ண அந்த யூடியூபர் பையன் இருக்கான் இல்லையா, அவன் அதே மாதிரி vlog எடுத்துக்கிட்டே இருந்துட்டு இருப்பான். அதுல பெருசா எந்த ஒரு growthம் இருக்காது. அப்பதான் நம்ம ஹீரோன் சொல்லுவாங்க, ஆக்சுவலா நீ எடுக்கிற vlog எல்லாம் வந்துட்டு உன்னோட நாட்டுக்குள்ளேயே சர்க்குலேட் ஆயிட்டு இருக்கு, எல்லாருக்கும் அந்த விஷயம் எல்லாம் தெரியும். ஆனா நீ ஏன் வேற ஒரு கண்ட்ரியை டார்கெட் பண்ணக்கூடாது? ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியாவில் நிறைய பேர் கொரியன் சாங்ஸ் எல்லாம் விரும்பி கேட்பாங்க, கொரியன்ஸுக்கு நிறைய ஃபேன் பேஸ் இருக்கு, உன்னோடைய டீம் வந்து நல்லா மியூசிக் பண்றாங்க,
அதனால இந்தியன் லிரிக்ஸ்ல கொரியன் மியூசிக்கை மிக்ஸ் பண்ணி மியூசிக் வீடியோ பண்ணுங்க, கண்டிப்பா ட்ரெண்ட் ஆகும் அப்படின்னு சொல்ல இவங்களும் ட்ரை பண்றாங்க. ரெஸ்டாரண்ட் நல்லபடியா போயிட்டு இருக்கும். அப்ப அந்த பாட்டியோட பையன் வந்து ஃபேமிலியோட வெளியூர் போறதாகவும், நான் போயிட்டு வர வரைக்கும் அம்மாவை நல்லபடியா பாத்துக்கோ அப்படின்னு சொல்ல, அதுக்கு என்ன சார் நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஹீரோன் சொல்லிடுவாங்க. பாட்டியோட பையன் ஊர்ல இல்லாதனால இன்னும் சுதந்திரமாவே பாத்தீங்கன்னா இவங்க சுத்திக்கிட்டு இருப்பாங்க. அதே சமயம் இந்த மியூசிக் வீடியோ பண்றதுக்கான எல்லா ஏற்பாடையுமே பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஒரு நாள் இந்த பாட்டியோட பையன் நேரா இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்துருவான். நம்ம ஹீரோனும் பாட்டியும் பார்த்து பயங்கர ஷாக் ஆயிருவாங்க. இந்த ஒரு சூழல்ல பாட்டியோட பையன் சாப்பிட்டு பார்த்துட்டு இது நம்ம வீட்டுல சாப்பிடுற சாப்பாடு மாதிரியே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இதை சமைச்சது யாரு அப்படின்னு கேட்க, ஒரு பொண்ணு வந்துட்டு நான் தான் சமைச்சேன் அப்படின்னு சொல்ல இவருக்கு டவுட் வந்துருச்சுங்க. அதனால தன்னோட அம்மாவை பாக்குறதுக்காக வீட்டுக்கு போறாரு. இவர் வீட்டுக்கு போறதுக்குள்ளேயே பாட்டி வீட்டுல இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோன் வேக வேகமா ஸ்கூட்டி ஓட்டிட்டு வந்து பாட்டியை வீட்டுல டிராப் பண்ணிடுவாங்க. பையன் வந்து பார்க்கும்போது அந்த பாட்டி வீட்டுல தான் இருப்பாங்க. இன்னொரு பக்கம் இந்த மியூசிக் பேண்ட் பாத்தீங்கன்னா growth ஆயிடுச்சு. சோ பெரிய லெவல்ல இவங்க ரீச் ஆகணும் அப்படின்னா இவங்களுக்கு நிறைய பணம் தேவைப்படுதுங்க. அந்த பணம் உதவி பண்றதுக்கு நம்ம ஹீரோன் கிட்ட பணம் இருக்கு. ஏன்னா இந்த பாட்டி கிட்ட நம்ம ஹீரோன் பணம் சேர்த்து வச்சுக்கிட்டு இருக்காங்க இல்லையா, அப்பாக்கு ரிட்டர்ன் பண்றதுக்காக. அந்த பணம் வேணும் அப்படின்ற மாதிரி ஃபோன் பண்ணி கேட்க பாட்டி தரமாட்டேன்றாங்க. ஏன்னா நீ உன்னோட அப்பாக்கு கொடுக்கணும் அப்படின்னு சேர்த்து வச்ச பணத்தை கொண்டு போய் நீ எதுக்காக அவங்களுக்கு கொடுக்குற அப்படின்னு கேட்க ஹீரோன் சொல்றாங்க, நான் இந்த பணத்தை கொண்டு போய் எங்க அப்பா கிட்ட ரிட்டர்ன் பண்ண அப்படின்னா நான் மட்டும் தான் ஹாப்பியா இருப்பேன். ஆனா இந்த பணத்தை கொண்டு போய் இந்த பசங்க கிட்ட கொடுத்தேன்னா இவங்க எல்லாருமே ஹாப்பியா இருப்பாங்க அப்படின்னு சொல்ல பாட்டி அப்செட் ஆயிருவாங்க. இருந்தாலுமே பாத்தீங்கன்னா சரி ஓகே நீ பணத்தை கொண்டு போய் கொடுத்து உதவி செய் அப்படின்னு பணம் கொடுத்து அனுப்பி வைக்க, பணம் வாங்கிட்டு நம்ம ஹீரோன் வீட்டை விட்டு கிளம்புவாங்க. அப்போ பையனும் மருமகளும் உட்காந்துக்கிட்டு இருப்பாங்க. அப்ப அந்த பேக்ல இருக்கக்கூடிய பணத்தை பார்த்துட்டு இவ வீட்டுல இருந்து பணத்தை திருடிட்டு போறா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோன் கிட்ட பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அதை எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு ஹீரோன் முயற்சி பண்ணுவாங்க. பட் அவங்களால எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. பட்டுன்னு பாட்டி ரூம்குள்ள இருந்து எழுந்து வந்துருவாங்க. இதை பார்த்து பையனும் மருமகளும் ரொம்பவே ஷாக் ஆயிருவாங்க. உங்களால நடக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப அந்த குடும்பத்துக்குள்ள பெரிய பிரச்சனை வருங்க. இவ்வளவு நாள் பாட்டி நடிச்சிட்டு இருந்ததை வச்சு அவர் பேசுவாரு. பாட்டி எதனால நடிச்சிட்டு இருந்தாங்க அப்படின்ற விஷயத்த அவங்க சொல்லுவாங்க. சோ பயங்கரமா ஆர்குமெண்ட் நடந்துட்டு இருக்கு. எல்லாமே இவ சப்போர்ட்ல தானே நடந்திருக்கு. நீ முத வீட்டை விட்டு வெளியில போ அப்படின்ற மாதிரி சொல்ல நம்ம ஹீரோனும் அழுதுட்டே அந்த இடத்துல இருந்து கிளம்புவாங்க. இப்ப வீட்டுல நடந்த சண்டையில ரொம்ப எமோஷனல் ஆகி பாட்டி மயக்கம் போட்டு விழுந்துருவாங்க. உடனடியா பாட்டியை எமர்ஜென்சி சிச்சுவேஷன்ல ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போவாங்க. நம்ம ஹீரோன் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போனா அந்த பாட்டியோட பையன் உள்ள அலோ பண்ண மாட்டான்ருவான். பயங்கரமா திட்டுவான், நீங்க இருந்து போ அப்படின்னு சொல்லுவான். ஆனா இவ்வளவு நாள் பாட்டினால தான் நம்மளால க்ரோ ஆக முடிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனோட காலில் விழுந்து கெஞ்சுவாங்க, நான் உங்களை பார்க்கணும் ப்ளீஸ் அலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு கட்டத்துக்கு மேல பையனும் அலோ பண்ணிடுவான். உள்ள போகும்போது பாட்டி பாத்தீங்கன்னா அந்த வென்டிலேஷன்ல தான் வச்சிருப்பாங்க. உங்களை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது, உங்களுக்கு ஒன்றும் ஆகாது, உங்களுக்கு ஒன்றும் ஆகவும் கூடாது, கவலைப்படாதீங்க, சீக்கிரம் குணமாய் வந்துருவீங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு அழுதுட்டே அந்த இடத்துல இருந்து கிளம்புவாங்க. இப்போ நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா அந்த பணத்தை கொண்டு போய் இந்த மியூசிக் பேண்ட் கிட்ட கொடுக்க அவங்க இந்த பணத்தை வச்சு ஒரு கான்செர்ட் ரெடி பண்ணி அந்த கான்செர்ட்ல பாத்தீங்கன்னா நிறைய பேர்த்த பங்கேற்க வச்சுட்டு இருப்பாங்க. எல்லாம் நல்லபடியா போயிட்டு இருக்கும்போது அப்பதான் சோஷியல் மீடியால ஒரு வீடியோ சர்க்குலேட் ஆயிட்டு இருக்குங்க. அதை பார்த்ததும் நம்ம ஹீரோன் அதிர்ந்து போயிடுறாங்க. நம்ம ஹீரோன் வாழ்ந்துட்டு இருந்தாங்க இல்லையா அந்த மலை கிராமம், அங்க நிலச்சரிவு ஏற்பட்டு நிறைய வீடுங்க மண்ணுக்குள்ள புதஞ்சிருச்சு. இந்த இடத்துல தான் ஹீரோனுடைய அம்மா அப்பாவும் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பிளைட்டை பிடிச்சு அவசர அவசரமா இந்தியா வந்து சேர்றாங்க. உடனடியா அந்த மலை கிராமத்துக்கு வந்து பார்க்கும்போது நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஹாஸ்பிட்டல்ல போயிட்டு தன்னோட அம்மா அப்பாவை தேடினா பார்த்தா அவங்க அம்மா அப்பாவுக்கு ஒன்றும் இருக்காது, நார்மலா தான் இருப்பாங்க. அவங்க கிட்ட போயிட்டு நம்ம ஹீரோன் ரொம்பவே எமோஷனலா பேசுவாங்க. அதுக்கப்புறம் வெளியில நின்றுட்டு இருக்கும்போது இந்த ஹெல்ப்பர் வந்து சொல்லுவாரு, இந்த மணி பையன் உன்கிட்ட பேசணும்னு சொல்லிக்கிட்டு இருந்தான். ஒரு கட்டத்துக்கு மேல உங்ககிட்ட பேசிட்டோம், நீ பயங்கரமா திட்டுவ, வாங்கி கட்டிக்கிட்டோன்னு சொல்லிட்டு உன் நம்பரையும் கொடுத்துட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாருங்க. கொடுத்ததுக்கு ஒரு ரீசனும் இருக்குது. ஏன்னா இந்த மண் சரிவு ஏற்படும் போது அவன் தான் வந்து நிறைய ஹெல்ப் பண்ணான். அவனோட அம்மா அப்பா இப்ப உயிரோட இருக்கிறதுக்கு காரணமும் அவன் தான் அப்படின்ற மாதிரி சொல்ல, நம்ம வாழ்க்கையில ஒரு குண்டை தூக்கி போட்டுட்டு ஆனா இப்ப அம்மா அப்பாவுக்கும் ஹெல்ப் பண்ணிருக்கான் அப்படின்ற மாதிரி ரொம்ப கன்ஃபியூஸான ஸ்டேட்ல தான் இருப்பாங்க. இப்ப ஹீரோ நடந்து போயிட்டு இருக்கும்போது இந்த மணி ஃபாலோ பண்ணிட்டே வந்து ஒரு நிமிஷம் நில்லு, உங்ககிட்ட பேசணும் அப்படின்ற மாதிரி சொல்ல, என்ன பேசணும் சொல்லு அப்படின்னு கேட்க, ஆக்சுவலா நான் உதவியெல்லாம் செஞ்சு உங்க கூட சேர்றதுக்கு முயற்சி பண்றேன் அப்படின்னு நினைக்க வேண்டாம். ஏன்னா நான் செஞ்ச தப்பு மன்னிக்கவே முடியாத தப்பு, அதை என்னாலேயே மன்னிக்க முடியாது, அதனால நீ என்ன மன்னிக்க வேண்டாம். பட் என் சைட்ல இருந்து உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும்னு நினைச்சேன், என்ன மன்னிச்சிரு அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோயின் மணியோட முகத்தை அப்படியே பார்த்துட்டே இருக்கிறாங்க. நானும் உங்ககிட்ட ஒன்னு சொல்லணும் அப்படின்னு சொல்ல, என்ன விஷயம் அப்படின்னு கேட்க, தேங்க்ஸ் அப்படின்னு ஹீரோயின் சொல்றாங்க. தெரிஞ்சு பண்ணானோ தெரியாம பண்ணானோ ஹீரோனோட ட்ரீமும் நிறைவேறி இருந்திருக்குது. எங்க எல்லாமே முடிஞ்சது அப்படின்னு நினைச்சாங்களோ அங்கதான் ஹீரோனோட வாழ்க்கையை தொடங்கி இருந்திருக்குதுங்க. படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல கொரியால இருந்து என்ன பாக்குறதுக்காக 4 பேர் வந்தாங்கன்னு சொன்னா அவங்களால நம்ப முடியுமான்னு கேட்டு இருந்திருப்பாங்க இல்லையா. சோ இந்த மியூசிக் பேண்ட்ல இருந்து தான் வந்திருப்பாங்க. சோ நம்ம ஹீரோயின் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அதுக்கப்புறம் எல்லாரும் ஒன்னா உட்காந்து சாப்பிடுறாங்க. இப்போ நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற யானை கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோனோட அப்பா வந்து பேசுவாரு, நீ அம்மா கிட்ட சொன்னையாமாவே நான் கொடுத்த காசை திருப்பி தரேன், உண்மையிலேயே நீ அந்த காசை கொண்டாந்து கொடுத்திருந்தா கூட நான் சந்தோஷப்பட்டு இருக்க மாட்டேன், ஆனா உன்னை தேடி 4 பேர் வந்தாங்க பாரு, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது, வாழ்க்கையில என்ன பண்ணணும்னு நினைக்கிறியோ அதை தாராளமா பண்ணு அப்படின்ற மாதிரி அப்பாவும் மோட்டிவேட் பண்றாரு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் திரும்பவும் கொரியாக்கே போறாங்க. போய் பார்த்தா இவ்வளவு நாள் இவங்க இல்லாதனால அந்த ரெஸ்டாரண்ட் பூட்டப்பட்ட நிலைமையில இருக்கும். அதை ஓபன் பண்ணி எல்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டு பாட்டியை பார்க்கலாம்னு நினைக்கும் போது தாங்க விஷயம் தெரிய வரும், பாட்டி இறந்து போயிட்டாங்க. பாட்டி இறந்து போறதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோனுக்காக ஒரு வாய்ஸ் நோட்டை கொடுத்துட்டு போயிருக்காங்க. நீ எதை பத்தியும் கவலைப்படாத, நீ என்னோட பொண்ணு மாதிரி, நான் எப்போதுமே உன் கூட இருப்பேன் அப்படின்ற மாதிரிலாம் பேசியிருப்பாங்க. அதை கேட்டு நம்ம ஹீரோன் ரொம்பவே எமோஷனல் ஆவாங்க. பாட்டி இறந்துட்டு நினைச்சு ரொம்பவே ஃபீல் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் இந்த ரெஸ்டாரண்ட்டை மறுபடியும் அவங்க கையில எடுத்து தொடங்குவாங்க. இதோட இந்த படம் முடியுதுங்க. இந்த படத்தின் மூலமா
படம் நமக்கு சொல்ல வர வேண்டிய மெசேஜ் என்ன அப்படின்னா, நம்ம எந்த பாயிண்ட்ல எல்லாமே முடிஞ்சு போச்சு அப்படின்னு உட்கார்றோமோ அந்த பாயிண்ட் தான் நமக்கான தொடக்க பாயிண்டா எடுத்துக்கிட்டு வாழ்க்கையில முன்னேறத பார்க்கணும், ஒரேடியா உட்கார்ந்துடவே கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த படத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களோட கருத்தை கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. இதே மாதிரி வேற எதனா படத்தை பத்தி பேசணும் அப்படின்னு நினைச்சாலும் படத்தோட பேரை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இதே மாதிரி வேற ஒரு நல்ல வீடியோல வந்து சந்திக்கிறேன். லவ் யூ கைஸ், டேக் கேர் அண்ட் சியர்ஸ்.